ஃபேஸில் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் எந்த ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ணுற காமனான மிஸ்டேக்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சன்ஸ்க்ரீன்னாலே SPF மட்டும் பார்க்காதீங்க, PA ஃபேக்டரையும் சேர்த்து பார்த்து வாங்குங்க. அப்பனா தான் அது ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக ஆக்ட் ஆகி உங்கள் ஸ்கின்னுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ இது எந்த அளவில் இருக்கணும் அப்படின்னா SPF 30+க்கு மேலே இருக்கணும், PA ஃபேக்டர் 3+ ஆச்சும் கண்டிப்பாக இருக்கணும். அப்பனா தான் உங்களோட ஸ்கின் ஃபுல்லி ப்ரொடெக்டடாக இருக்கும். அடுத்து பண்ணுற காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சம்மர் சீசன் தான் முடிஞ்சிருச்சே, எதுக்கு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு போடாமல் விட்டுடுறீங்க. சன்ஸ்க்ரீனுங்கிறது எல்லா சீசன்லையுமே யூஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா டைரக்ட் சன்லைட்னால மட்டும் நமக்கு ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை, அதுலேருந்து வர ரேடியேஷன்ஸ் தான் மெயினான ப்ராப்ளம். ஸோ சன்ஸ்க்ரீனை எல்லா சீசன்லையுமே யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, வேலைக்கு போகும்போது டெய்லி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிடுறோம், ஆனால் லீவ்ல இருக்கப்போ வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ வீட்டில் இருக்கும்போதும் சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி அதிக நேரம் ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறனால மூஞ்சியில் வெள்ளை பூசின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் சன்ஸ்க்ரீன் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க. அப்படி யூஸ் பண்ணுறனால எந்த யூஸுமே கிடையாது. ஒரு தடவையும் அட்லீஸ்ட் 1/2 டீஸ்பூனாவது சன்ஸ்க்ரீன் எடுத்து ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு அப்ளை பண்ணணும். இதை எவ்ரி 3 ஹவர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் ஃபுல்லி ப்ரொடெக்டடாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி உங்கள் ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க.